अस्सलाम वालेकुम फ्रेंड्स, வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓரியோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேருந்து ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஓரியோ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிஸ்கட் ஓரியோ இது 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கட்டையும் சுகரையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பால் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு சுகர் கரையாது. எல்லாம் ஒன்றா போட்டோன்னா நமக்கு அரையாமல் அடியில் அப்படியே சுகர் கிடக்கும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சுகர் 150 கிராம் எடுத்திருக்கேன். நமக்கு க்ரீம் பிஸ்கட்னால அதில் இனிப்பு இருக்குது. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். பால் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சிட்டு ஃபுல் ஃபேட் மில்க் தான். ஆற வச்சு நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நம்ம மில்க் ஷேக்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடையிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே பால் பாக்கெட்டோடு ஃப்ரீசரில் போட்டு அப்படியே பச்சை பாலில் தான் நமக்கு பண்ணி தருவாங்க. இது ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப்பு. இது நம்ம ஒரு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா உங்களுக்கு அது நல்லா செட் ஆகிரும். இப்போ நான் எடுத்துட்டேன். மில்க் ஷேக் உங்களுக்கு வீடியோவுக்கு ஒயிட்டாக தெரியுது, மற்றபடி லைட் ப்ரௌனாக இருக்குது. இதுக்கு ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம். நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்னால உங்களுக்கு வெண்ணிலா தான் நல்லாயிருக்கும், வேறு எந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. ஐஸ்கிரீம் இல்லாமலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய இதுதான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு அப்படியே கடையில் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.